ஜெய் மகாகாளி. நீங்கள் குடியிருக்கும் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பார்வை மற்றும் எதிரி துரோகிகளால் உங்கள் குடும்பத்துக்கு செய்யப்பட்டுள்ள கெட்ட விஷயங்கள் அத்துணையும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே ஓட அட்சயை திருதியை தீப பரிகாரம் என்ன பண்ணணும்னா 20/4/2026 அந்தன்னைக்கு காலையிலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ உங்கள் வீட்டில் ஹாலில் வடகிழக்கு மூலையில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன தட்டு வச்சு அதில் வாசனை பூக்கள் போட்டு ஒரு விளக்கு வச்சுருங்க. 1 மணி நேரம் அந்த விளக்கு எரியட்டும். அதன் பிறகு அதை குளிர் வச்சுருங்க. அட்சய திருதிய நாளில் வடகிழக்கு மூலையில் தீபம் ஏற்றுவதால் கெட்டது பூரா வெளியே ஓடிடும். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த தாந்திரிகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய தெய்வீக மாந்திரிக அம்சங்களை கற்றுக்கொள்ள விருப்பமா? வீட்டிலிருந்தே தற்பொழுது கற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக. அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அத்துணையும் விலகி ஓட பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பேய் பிசாசு பூதாங்கணங்களால் பிரச்சனை, பூத பிரேத ஆத்மாக்களால் பிரச்சனை, துர்ஆத்மாக்கள் பிரச்சனை, செய்வினை கோளாறு, ஏவல் பில்லி சூனிய கோளாறு மற்றும் எதிரிகள் துரோகிகளால் உங்கள் குடும்பத்திற்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது அத்துணையும் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி உச்சிஷ்ட மகாகாளி வாக்குமுறையில் பார்த்து அதர்வன வேத பரிகாரம் தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக வந்து சிரமப்பட தேவையில்லை. மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கம் வழங்கப்படும். மாக்காளியே நமக.